அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் என்று தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பேசி வரும் நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்துக் கொண்டனர். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் இரு கட்சியின் நிர்வாகிகளும் தங்களது கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையும் என்று கூறி வருகின்றனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியுடன் பேசி வருவதாகவும் அவர்கள் ஏற்கனவே எங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிதான் என பேசினார். திருமாவளவன் திமுக மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார். அதேபோல் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகள் போட்டியிட விரும்புகிறோம் என்று கூறி வந்தார். இந்த சூழலில் திருமாவளவன் வைகை செல்வன் இடையில் சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 20 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பில் அரசியல் ஏதும் பேசவில்லை என்று திருமாவளவன் தெரிவித்தார். திருச்சியில் ஒரே விடுதியில் தங்கியதால் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அப்போது அவரின் இலக்கிய பணிகள் குறித்து பேசியதாக விளக்கமளித்தார் திருமாவளவன். இந்த நிலையில் 2026 தேர்தலில் விசிகாவுக்கு அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகள் ஒதுக்க தயார் என இபிஎஸ் தூதுவிட்டதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் விசிக தேர்தல் செலவை அதிமுக ஏற்கும் என இபிஎஸ் கூறியதாக அவர் சொன்னதாகவும் இதற்கு திருமாவளவன் பதிலளிக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட திருமாவளவன் முக்கிய காரணமாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் அதிமுக நிர்வாகியை சந்தித்து பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த நேரத்தில் ஓரங்கட்டப்பட்ட மிக முக்கிய தலைவர் இன்று நயினார் நாகேந்திரன் மூலமாக பாஜகவில் பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். யார் அவர்? தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர். அவர்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி. தமிழ்நாடு காங்கிரசின் மிக பிரபலமாக இருந்த விஜயதாரணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பாஜகவில் இணைந்தார். அமித்ஷாவை சந்தித்து பேசும் அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டது போல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்டிருந்த விஜயதாரணிக்கு தலைமையிடம் பேசி பதவி கொடுத்தது நயினார் நாகேந்திரன் தான் என்கின்றனர் கமலாலயத்தின் முக்கிய நிர்வாகிகள்.